ரோகிணி சொல்றாங்க, உன் ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நான் இருக்கேன் மனோஜ். அதான் அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே வீட்டை வச்சு பணம் கொடுக்கறதுக்கு. நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மாத்திரம் தானே, அதை இழந்துடக்கூடாதுன்னு தானே நான் சொன்னேன். அண்ணாமலை சொல்றாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரோகிணி, நீ இவனை கூட்டிட்டு போய் தலைக்கு தண்ணி ஊத்தி கூட்டிட்டு வா. ஸ்ருதி ரவி வேலை பாக்குற ஹோட்டலுக்கு போறாங்க. ரவி, வீட்டுக்கு போலாம். உன்னை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கேயேதான் இருப்பேன். உன்னோட வீட்டுக்கு போலாம். ரவி, என்ன திடீர்னு முடிவு? நம்ம வீடு அதானே, என்னைக்கு இருந்தாலும் அங்கதான் போகணும். ஸ்ருதி, உங்க அண்ணன் என்ன காப்பாத்திட்டான்னு கதையெல்லாம் சொல்றாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மனசு மாற மாட்டியே. இப்ப எனக்கு போகணும்னு தோணுது. வர்றியா ரவி? பண்ணு, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ஸ்ருதியோட அப்பா சொல்றாங்க, நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு தானே இருக்கா நம்ம மக, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? கஷ்டப்பட்டு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே. நீ எங்க கஷ்டப்பட்ட? அந்த ரவுடி கிட்ட அடி வாங்கினது நான் தானே. 2 பேரையும் விஜயாவும் அண்ணாமலையும் கூட்டிட்டு வர்றாங்க. ரவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஸ்ருதி, நான் எத்தனை ட்ரிப் போன் பண்ணிருக்கேன், இப்பதான் வரணும்னு தோணிருக்கா? இதே சந்தோஷமா இருக்கு ரவியும் ஸ்ருதியும் வந்ததுல. அண்ணாமலை கிட்ட ஸ்ருதி சொல்றாங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இந்த நாள்ல இருந்து புது நாளா நம்ம கொண்டாடலாம். ஸ்ருதி கேக்க டெக்கரேட் பண்றாங்க. மெழுகுபத்திய மீனா ஏத்துறாங்க. ஸ்ருதி கட் பண்ணி ரவிக்கு ஊட்டி விடுறாங்க. ரோகிணி, உங்க ஹஸ்பண்டுக்கு ஊட்டுங்க. மீனா, உங்க ஹஸ்பண்டுக்கு ஊட்டுங்க. ஆன்டி, அங்கிளுக்கு ஊட்டி விடுங்க. மீனா சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். மீனா, வேண்டாம், ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிடுவோம். அண்ணாமலை சொல்றாரு விஜயா கிட்ட, நீ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாலே போதும், பிரச்சனை எதுவும் வராது. ரவி கிட்ட மனோஜ் சொல்றாரு, என் மாமனாரு லாக்அப்ல இருக்காராம், அவர் எப்ப வெளியே வந்து எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு எனக்கு தெரியலையேடா அப்படின்னு சொல்றாரு. நாளை பார்க்கலாம். இன்று கியூபாவின் தலைநகரம் ஹவானா. நாளை சந்திப்போம்.